பாம்பு மந்திரக்கள் பவித்ரான்னு ஒரு 10 இது வச்சிருந்தோம். என்னது? இந்த ஜாக்கி சான் நாடகம் இது பாத்திருக்கே கார்ட்டூன் பாம்பு மந்திரக்கள்லாம் டக்குன்னு மறைஞ்சு போயிரும் பாரு. அந்த மாதிரி இது இன்விசிபிள் எங்க இருக்குனே தெரியாது. அப்படியா? தெரியலடா. இப்ப பாரு பாட்டு வரும். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. ஆக்சுவலி இது போன சீசன்ல போன வினிஷா பத்தி பாருங்களா இல்ல இப்ப இவங்களும் பாருங்களா? பவித்ரா 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 ராயா ஏய் ரயான் அவன் இல்ல அவனுக்கு என்ன சொல்றது அவன் ஒரு கியூட்டி பேபி. இதுதான் உள்ளேயும் பிரச்சனை. ஆமா அவனை கியூட்னு சொல்றதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் பிடிக்கல. எனக்கு தெரியல ஏன்டா பிடிக்கல உனக்கு எல்லாம். அவன் ஆக்சுவலி கியூட் அழகு அவன் ரொம்ப அழகான ஒரு பையன். ஏன் ஜெஃப்ரி ஏன் அவங்க வந்து கியூட்டா இல்ல அழகா இல்லையான்னு பார்க்க தான் ஷோக்கு வந்திருக்காங்க. அதனால அவர் எல்லாம் அது கியூட் ஷோவாமா என்னதான் சொல்றது யாருக்கும் இந்த பசங்களுக்கு எல்லாம் இன்னொரு பசங்களை ஏதாவது சொன்னா பிடிக்கல ஏன் தெரியல. ஏன்பா பிடிக்கல? அப்படி வராமையா? ஃபர்ஸ்ட் அந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியே இருக்க மாட்டீங்க. அவனை ஜட்ஜ் பண்றதுக்கான நம்மள உட்கார்ந்து உள்ள அவன் நான் சொன்ன கியூட் அதுதான் சொன்னேன். இப்ப ஜெஃப்ரி அழகா ஒரு பாட்டு போடாம பாரு. ஓட்ட ஊடுலாத ஓட்டுக்கு பாக்குறான் பூசு வேலை பின்வாசல் திறந்து மூடுற ஸ்பீடு ஜெயிக்கும் உசேன் போல்ட புல்டோசர் யாருடா இப்ப பாடுனது? அது உனக்கு புரியாது. புரியல. எபிசோட் வரப்போ உனக்கு புரியும். புரியல. சரி ஓகே ஓகே. சோ அடுத்ததாக இதோ உங்களுக்காக. ஏய் சவுண்ட். ஏன்னா அப்ப இருந்த உற்சாகம் இல்லையே. சௌந்தர்யா நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. சௌந்தர்யாப்பா நல்ல ஃப்ரெண்டோட நிறைய பேசும். உசுரோடு இருக்கான்னு நான் பெத்த பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வரல தான். என்ன தகவல் வரல? எப்ப வெளியே வருதுன்னா அந்த தகவல் ஆமா சௌந்தர்யா வெளியே வருமா உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா நீ எவிக்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து ஐயோ ஆக்சுவலா நான் ஜெஃப்ரி போவான்னு நினைச்சேன். அப்படிதான் அழுதுச்சு. ஆனா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்னு நாமினேட் பண்ணதே வந்து சௌந்தர்யா தான். அப்படியா? என்னடா இது? என்ன பண்றது பண்ணட்டும். அது கேம். ஜாக்கமாலே நீதாடா அது. நான் உண்மையாலுமே சொல்றேன். இது உள்ள விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது கூட சொன்ன விஷயம் தான் எனக்கு தோணி இருக்கு. இவளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்ட போதே நான் சொன்ன பதில் அதுதான். ஒவ்வொரு வீக்கு மக்களோட கைதட்டல் கேட்டுட்டு மாறிட்டு இருக்கிறது அவதான். ஓகே அடுத்ததாக முட்டுக்குமரன். அது முட்டுக்குமரன் ரொம்ப உழைக்கிறேன் இந்த அவன் என்ன நீ சொல்ற? உன் ஸ்டைல்லே சொல்ல அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவரை பார்த்தா எப்படி கோவப்படுவ தெரியுமா? அஜுஜுஜு நடிக்காத முத்து நடிக்காததா. அது எனக்கே ஞாபகம் இல்லை என்ன பண்ணணும். அவன் ஊர் ஃபுல்லா 10 மணி தான் ஞாபகமா இருக்கு. ரிங்டோன்லாம் வச்சிருக்காங்க. என் கேமராமேன்லாம் தினம் போட்டோ பார்த்து தான் பண்றாரு. அவன் வந்து உண்மையாலும் முத்து இதானெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் தெரியும். ஆனா உழைக்கிறா அதனால மட்டும் ஏதோ தெரியல. கடவுள் என்ன உழைக்கிறாரா ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கிறாரா? நல்லா யோசிக்கிறா. அந்த கேம் பண்ணணும் இது பண்ணணும்னு அங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தன் இவன் தான். ஆனா ஏதாவது பண்ணடான்னு இருப்பேன். அவன் பண்றது இல்லை ஒன்று. அதனால ஓகே. முத்துக்கு பாட்டு பண்ணணும்னா உள்ளே இருக்க முத்து எனக்கு வெளியே தெரியாது. நான் உள்ளே இருந்தபோது அப்சர்வ் பண்ணது வந்து ஃபுல் ஃப்ரெண்டாக தான் முத்துவை பார்த்தோம். நிறைய இடத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும். நான் ஒரு சில இடத்துல பேசும்போதெல்லாம் அப்படி பண்ணோன்னா முத்துக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில்லை, நாங்கள் நட்பு படித்தோம், சின்ன வயசில் நாங்கள் அழுததில்லை. அடுத்ததாக இதோ உங்களுக்காக. முத்து முடிட்டான். ஏப்பா அவ அழுவுது விஷயம் மிஸ் பண்ணாத. ஆமா ஏன்னா நான் வெளியே வந்துட்டான். அவன் அழுவுலே வரலனால அவன் கண்ணை குத்தி அள வச்சு ஏன் இப்படி மிஸ் பண்ணாத. நீ இதை ட்விஸ்ட் பண்ணாத. நான் எதுவுமே பண்ணல. அஞ்சு நீ ஒரு நிமிஷம் இரு. நான் ஒன்றை நீ 5 நிமிஷம் ஃப்ரீஸ். ஓகே ஓகே ஜெஃப்ரி இவன் உள்ள யார் யாருக்குள்ள வாக்கிங் போறான்னு உனக்கு தெரியுமா? இவங்க உள்ள யார் யாருக்குள்ளலாம் வாக்கிங் போறாங்களோ அடுத்த வாரம் அவங்க பேக்கிங் ஆகி வெளியே போயிடுறாங்க. அது சடிச்சு உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச விஷயம். அதுவே நீ அந்த பொண்ணை பாக்குற. இதோ வந்துட்டாங்களே. ஏய் நீ ஃப்ரீஸ்ல இருக்கல. இவங்க பண்ற வேலையெல்லாம் பாக்குறப்ப உனக்கு என்ன தோணும் உண்மையை சொல்லு. சில சமயம் நடுவில் உட்காந்து நிலா கிட்ட உட்காந்து கற்பனையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்களும் பார்த்திருக்கீங்க. சில சமயம் காரிடோர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நான் என்னதான் சொல்லணும்? அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் அவங்ககிட்ட சொல்ல முடியாது என்னால. இப்ப சொல்லுங்க. விஷால் கிட்ட இப்ப சொன்னா கேட்காது. கண்டிப்பா யாரு சொன்னா? எனக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. நான் அப்பப்ப உள்ள போயிட்டு வரேன். தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி எனக்கும் வந்து என்ன சொல்லிருக்கலாம்ல. இந்த மாஸ்க் போட்டு அப்பப்போ ஒரு தடவை வந்தாங்க தெரியுமா? அது ஒரு சில விஷயத்துல நானும் உள்ள வந்திருக்கேன். ஸோ சீக்கிரட் எங்க பிரேக் பண்றோம். ஸோ தட்ஸ் ட்ரூ. நீ நம்மளாம் நம்பாட்டிப்ப எங்களுக்கு என்ன? ஒரு அண்ணனா தான் பார்த்தேன் விஷால. ஒரு அண்ணாக்கு எப்படி பாட்டு பாடுவேன். எனக்கு பாட்டு பாடவே விஷாலுக்கு வரல. ஏன்னா என் கூட நிறைய பாட்டு பாடிட்டான். ஏன்னா அவன் மட்டும் தப்பிச்சுட்டு இருக்கான். நான் வெளியே வந்துட்டேன் என் கூட பாட்டு எழுதிட்டு. விஷால் கானா பாட்டுல அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் எத்தனை நாளைக்கு வந்துட்டாங்க பிக் பாஸ் வேலைக்கு. ஐயோ இப்போ நீ சொல்லுமா என்ன முடிச்சு நினைச்சியா? ஆமா அப்படி ரிலீஸ் ஃப்ரீஸ் சொல்லிருக்கீங்களா? ரிலீஸ் என்னத்த சொல்லணும்? ஏதாவது சொல்லு. அவனை பத்தி என்ன சொல்லணும்னா அவன் வந்து எந்த விஷயம் சீரியஸா எடுக்கிற ஒரு ஆளா எனக்கு தோணல. ஆமா ஆமா
எதையுமே சீரியஸா இருக்கு. யார் சீரியஸா பேசலாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். அது எனக்கு தெரியாது. மத்தபடி சொல்றேன். அவன் வந்து இப்ப எல்லா விஷயம் ஃபன்னா எடுத்துட்டு போற ஒரு மனுஷன். எனக்கு அவன்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவன் கூட இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கல. இப்ப அன்னைக்கு அந்த கோதுமை மாவு விஷயத்துல கூட என்ன நடந்துச்சுன்னா, அவன்கிட்ட நான் சொல்ல தூக்கம் வரலடா. நானும் இவனும் சவுண்டும் இருந்துச்சு. டேய் தூக்கம் வரலடா, ஏதாவது யாராச்சும் கலாயிடா அப்படின்னு நாமளே கேட்டு அங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இப்ப கையில போட்டிருக்க பேண்ட் யாருது? அது இல்ல, கழட்டி வச்சுட்டேன். பேண்ட் தரலப்பா, அவன் வந்து எனக்கு அந்த காப்பு அதுதான் கொடுத்தா வீட்டுல வச்சிருக்கேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை நான் மக்கள் கேட்குற கேள்வியாகவே கேட்குறேனே. ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் பார்த்தோன்னா தர்ஷிகாவும் விஷாலும் ஒரு பேர் நினச்சிட்டு இருந்தோம். எவிக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் டாடா காம்ஸ், இந்த பக்கம் அசின் அப்படின்ட்டான். அப்புறம் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. என்ன ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து எனக்கு அஞ்சு நல்லா தெரியும். எனக்கு வந்து அஞ்சு திருப்பி என்ன ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டாங்களா எனக்கு தெரியலையே. இது கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியல. எனக்கு 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 ஒரு பக்கம் பயமாக இருந்ததை தாண்டி நான் மக்களாக சொல்கிறேனே, ஐயோ அஞ்சு மாட்டிக்கிச்சே அப்படின்னு தோணுச்சு. நான் மாட்டிக்கிட்டல என்ன சொல்லுவாங்க, மாட்டலாம். நான் மாட்டலாம். ஏன்னா நான் வந்து விஷால என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு இடத்துல கூட அவன் வந்து அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உள்ளே போகிறத எனக்கு ஃபீல் ஆகல. அப்படி ஃபீல் ஆனுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். நான் ஸ்டாப் பண்ணுவேன். விஷால் வந்து 2வது வாரத்துலேருந்து என்ன அசின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்பத்துலேருந்தே அசின் தான் அவன் என்ன எப்பவும் கூப்பிட்றது. அது அப்படியே போச்சு. எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டு அந்த ஃப்ரெண்டா என்ன சொல்லணுமோ அதை நான் அவங்ககிட்ட போய் எடுத்து சொல்லியிருக்கேன். தர்ஷு கிட்டே சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவங்க லைஃப், அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தான் இருக்கு. விஷால் வந்து விஷால் தர்ஷிகா லைஃப்குள்ள இல்லை நான் சொல்கிறேன், அதுவும் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். எந்த இடத்துல அவங்க இது பண்ணும்போது இது என்ன ஏதாவது இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அது விட்டுரு, மோசமாக தான் போகுது சொல்லியிருக்கேன். அது கேட்காத அவங்களோட விருப்பம். இன்னொன்று விஷால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பவுண்டரியை தாண்டி ஒன்று வந்தேன்னா நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்டாப் பண்ணுவேன். எனக்கு அது அங்கே ஃபீல் ஆகல. சரி, ஓகே. இப்போ இந்த மணி டாஸ்க் வர போதில்ல, யார் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பெட்டியை வெளியே? எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் வச்சாலும் அந்த ராணுவ பையன் பயமா இருக்கு. தம்பி எடுத்துடாதடா, நான் உள்ளே சொன்ன எடுத்துடா. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குது இல்லை, மேக்ஸிமம் என்ன அளவுக்கு போகிறேன் பார்த்துட்டர்றா. அந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். எனக்கு வந்து என்ன ஒரு கவலைனா, இவ அதுக்குள்ளே இல்லைன்னு தான் ஒரு கவலை. நிஜமா அதுதான் ஒரு கவலை. அவனுக்கு ஒரு கவலை, இன்னமும் நீ அவன் கூட இருக்கே அப்படிங்கிறது. ஆமா, அதான் கவலைப்பட்டுட்டே இருக்கட்டும். நான் சொன்னேன் லைஃப் லாங் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என் தம்பி அதை நான் எடுத்திருக்கேன். அது உள் மனசால எடுத்திருக்கிற விஷயம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க ஜெஃபி, யாரு எப்படி? நீ தான் பதில் சொல்ல போற. அப்புறம் என்ன சொல்லட்டும்? சாஃப்ட் கார்னர் பண்றாங்க, பேசி தான். ஏய் போய் பிச்சிட்டே அவன ஒரு 5 சொன்னு ஃப்ரீஸ் மோட். உன்னை கார்னர் பண்றாங்கடா, அது சாஃப்ட் கார்னர் கிடையாதுடா. சொல்லு. ஆக்சுவலி யாரு இந்த பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரயான் எடுப்பாங்க. ஏன்னா ரயான் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாரும் அதை பற்றி பேசி நான் எடுக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அதுதான். எல்லாரும் பேசி நான் எடுப்பேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணாலே தவிர ரயான் அதை பேச மாட்டான், அதை ஸ்கிப் பண்ணுறான். மேபி சொல்லாமல் கூட ரயான் எடுக்கலாம். ரயான் எடுக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த ஃபேமிலி டாஸ்க்லாம் நடந்தது இல்லை, அப்போ உள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்தது எல்லாம், உள்ள ஒரு மாதிரி ஃபீல் எல்லாம் பேசலாமா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இப்போ பிடிக்காத விஷயங்களும் ஆளுகள் இருக்குல்ல, ரொம்ப பாசம் வந்துச்சு. அதுதான் ஃபேமிலியோட பவர். ஃபேமிலி வரும்போது நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இதுதானே அவங்க அப்படி அவங்க சொல்கிற குறைகள் கூட ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு மனசு வந்துச்சு. சொல்லுங்க அப்படின்னு நம்மளே கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் அன்ஷிதாவை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷம் தெரியுமா, 3 வருஷம் முன்னாடி பார்க்குறப்ப நான் பிக் பாஸ்க்கு முன்னாடி பார்க்குறேன் அன்ஷிதால. இப்போ எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து. அந்த உண்மையான பாசம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே உண்மையான பாசத்துக்காக ஏங்குற ஒரு குட் சோல் நீங்கள். அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இத்தனை மக்களோட பாசங்கள் எல்லாமே கெயின் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகச்சிறந்த அன்பான ஒரு ஆதரவான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நடக்கும். ஆல் த வெரி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அந்த ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி அதே தான். அதே மாதிரி ஜெஃபியை பார்க்குற அவர் தான் சில பேர் நினச்சிப்பாங்க பெரிய ஆட்டிடியூடு பெரிய இது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கேஷுவலான யதார்த்தமான ஒரு பையன். அவனுக்கு என்ன கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பானே தவிர மற்றபடி ஸ்டார்டிங் ட்ரபிள் அதுதான். அதை தாண்டி மற்றபடி ஜெஃபி உங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷம். இன்னும் இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. மென்மேலும் வளர நிறைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இங்கே வந்து உட்காந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் அடுத்த வாரம் உள்ளே போகிறேன், கோலியாக உள்ளே போகிறேன், சண்டே பிரிக்க போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவும் இல்லை பிரிக்கிறதுக்கு. அங்கே இப்போ உள்ளே போனேன்னா அவங்க தான் பிரித்து வெளியில் சொல்லிட மட்டும் தான் போக முடியும், உள்ளே போய் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் போனதெல்லாம் தாண்டி
இப்போ எனக்கு ரொம்ப இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கு. நீங்க என்னன்னா நீங்க 2 பேரும் இந்த வன்மமாகவோ உள்ள நடிச்சுக்கிட்டோ அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே சொல்லல. பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரு மாதிரி ட்ராமாவில் இருக்கேன், நான் ஒரு மாதிரி இப்படி இருக்கேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களா இருந்தீங்கன்னா எதை பத்தியுமே யோசிக்க வேணாம் அப்படின்னு இந்த ட்ராமாவில் இருக்குன்னு ட்ராமா பண்ணாம உண்மையிலேயே ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நீங்க இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஏதோ தெரப்போற வாடா மாடே தான் கூட டேய் வாடா gift இப்படியா குடுடா gift உள்ள போய் கிஃப்ட் வாங்கிட்டு வா அப்படின்னா பெரிய கப்பை வாங்கிட்டு வானா இங்க இந்த கப்பு கிடைச்சிருக்குது பாரு. இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜெஃபி. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்காக 777 மெட்ராஸ் சாம்பார் பொடி வழங்கும் ஒரு அருமையான கிஃப்ட். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 777 மெட்ராஸ். இதுல எல்லாமே இருக்கு, முக்கியமா சாம்பார் பொடி இருக்கு. கப்பு எடுத்துருங்க. சாம்பார் தான் இது எல்லாமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ். நெக்ஸ்ட் டைம் சம்மந்தி எதனா பவுடர் வேணாம் நானே கடை வச்சு எல்லாரும். ஓகே சோ அன்ஷி எப்பயுமே என்னோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி இனிமேல் உனக்கு பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பூண்டு ஊறுகாய் கேட்ட எவ்வளவு பெரிய காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பெருசா தெரியாது, கொஞ்சம் ஊறுகாய் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடைக்காது நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 2 பேரும் உங்க லைஃப்ல இன்னும் பல இடங்களை பார்க்க போறீங்க. நாங்க அதுக்கு விட்னஸா இருக்க போறோம். ஸோ அடுத்த வாரம் இந்த 1 சீட்டா இல்ல 2 சீட்டா 3 சீட்டா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 மெட்ராஸ் சாம்பார் பொடி வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட். இது உங்கள் சபரிநாதன். நன்றி மற்றும் வணக்கம். Thank you. Hey, thank you. Make a way for the big boss. Make a way for the big